ஸோ ஆயிலகா சிங் வந்துருக்குது கௌசிக் காலனி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கார் சிமுலேட்டர் 2 நடப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம்னு சொல்லி ஒன்றும் போடாமல் இருப்பீங்க கேட்பீங்க. அது இந்த கேமுக்கு வந்து நான் இன்ட்ரோ போட மாட்டேன், ஓகேவா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி தமிழ் வெளியே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் மாஸ்டர் மாதிரி அந்த ஒரு இது பண்ணலான்னு இல்லை தப்பா பண்ண போகிறேன். சரி நேரம் இப்போ சாப்பிட பட் இது பின்னாடி இந்த வர மாட்டேங்கிறதுனால சரி பார்த்து நினைக்கிறேன். சரி கஷ்டங்கிறதுனால காப்பி எடுத்து பண்ண முடியாது. நேராகவே பண்ணிக்கலாம். ஆனால் லைட்டாக கவலையாக இருக்குங்களே. சரி போடுறேன் சட்டைக்கு அடிக்கிறாங்க. என்னடா ஒன்று குறுக்கால வரான்னு பார்த்தா பரவாயில்லையே தான் மாஸ்டராக மாட்ட போகிறேன், ஓகேவா? நான் தான் ஃபஸ்ட்டாக போடுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த யூடியூபர் நான் அந்த மாதிரி கண்ணாடிகளை வச்சு பார்த்தீர்கள். சரி வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கண்ணாடி அங்கே தான் இருக்குது. இது எல்லா காலையும் கண்ணாடி இந்தியாவில் இருக்கும், இங்கே இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல மட்டும் இங்கே இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குங்க. அது கரெக்டாக எல்லாத்தையும் அதுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளால் ஆடி பட்டன் பார்க்க முடியுங்கிறதுனால நம்மளால் மோட் பக்கம் இல்லையா, இல்லை நம்மளால் அது பார்த்தா சம்பாதிக்க போட்டு இங்கே நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணணும். கலர் வந்து இதில் மாற்றிட்டு க்ரீனில் வச்சு டார்க் க்ரீனாக வைக்கணும். அது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வச்சுருக்கோம், அப்புறமா மாற்றிக்கலாம். ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த ஆரஞ்சு கலரில் வைக்கணும். இது ஆரஞ்சு ஆரஞ்சு வச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே சரியில்லை. நம்ம கரெக்டாக இருக்குது. அந்த இல்லைங்கோ இப்போ கரெக்டாக இருக்குது. உருவத்தில் கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் அடிக்கணும். கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பண்ணி விட்டுலாம். இந்த கேம் பிளே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் இந்த அம்மா இந்த கேம் பிளே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் திரும்பி இந்த கேம் ரீசெட் ஆகிருக்கு. இந்த முக்கியம் சேர்த்து வச்ச மாதிரி ஒன்று பண்ணணும். இது வந்து ஸ்டிக்கரிங் வீடியோங்கிறதுனாலேயே ஒரு டைம் அதிகமாக தான் போகும். அதனால அதை மட்டும் கடை போடாமல் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துங்க. ஏன்னா எந்த யூடியூபர் நான் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்க மாட்டார். போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன் வேற நீங்கள், அது எல்லாத்துக்கும் தெரியும். சரி ஏற்கனவே நடக்கணும்டா. பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க முடியல. இல்லைங்க பார்த்து பின்னாடி கிராஸாக தானே வரும். அப்படிங்கிறதுனால இப்படி கிராஸ் ஆகிக்கணும்.
வந்து இந்த முப்பது வர மாதிரி. அதெல்லாம் அதுக்கு ரியலாக பண்ணிக்கிட்டு அந்த கொஞ்சம் கஸ்டமைசேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் ரியலாகவே பண்ண முடியாது. அதான் சின்ன கவலை. எதுவும் கார் பார்க்கிங் மல்டிப்ளேயர்லாம் வந்து அசால்ட்டாக ரியலாகவே பண்ணலாம். இருந்தாலும் அந்த கொஞ்சம் இது தேவையில்ல, அதை வந்து இது பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, கவுத்து தானே இருக்குது. கவுத்து போட்டுட்டு ரெண்டு ட்ரையாங்கிளாக மாற்றிட்டு இப்படி மாற்றா வேலை முடிஞ்சு நம்மளுக்கு. இல்லைங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மூளை. ஓகேவா? இதான் வந்து வெள்ளை அடிக்கணும். ஓகே, வெள்ளை அடிச்சு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் வெள்ளை அடிக்கணும். சரி, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி டூ சைடில் இடம் இருக்குது. இருக்குது வச்சுட்டு இங்கே நிறையா பொருள் நிறைய இது எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருக்கிறத எழுதி முடிப்போம். MAZDIA நான் மாஸ்டர் வந்துட்டு பாருங்க. எழுதணும். வருது இதே உடப்பட்டு அடிச்சு விட்றலாம். கரெக்டாக அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெள்ளை கலர் போட்டு தேவைப்படுது. இங்கே வச்சு வெள்ளை கலர் மாற்றிட்டு தவிர பண்ணிட்டேன். அந்த சிங்கிள் ஃபீல் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு அந்த இப்படி ஒரிஜினல் மாஸ்டர் மாதிரி. அதனால் நான் ஒரு வீடியோவில் அந்த வீடியோ சொல்ல முடியும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணல மக்களே, சாரி. நான் அப்படியே அடுத்த வீட்டுக்கு போயிட்டேன். அதாவது பழைய வீடியோ நான் வச்சுருந்தேன், அந்த வீடியோக்கு போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிட்டுருக்கேன். உனக்கு இந்த கார்பெலாம் நல்லா தெரியும்னா நீ வந்து தெரியலாம், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், ஆனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் கரெக்டாக இருக்கும். அந்த மாஸ்டர் ஃபீலே எனக்கு தருது. பின்னாடி அது மாதிரியே பண்ணி விட்டுலாம். எங்கடா இருக்கு பாருங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? அந்த கார் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல எனக்கு வந்து இது என்ன எழுதிக்கணும்னு தெரியாது மக்களே. நீங்கள் எதாக இருந்தாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி ரேசிங்ஸ்லாம் அவ்வளோக்கும் நான் பார்க்க மாட்டேன். அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. பேசாமல் நான் பண்ணுற மாதிரி கோடி கீடு இழுத்து விட்ருங்க, வேலை முடிஞ்சிச்சு. இது பண்ணி விட்ருங்க, இல்லை எதுவுமே பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒன்று பண்ணுவாங்க. இந்த வேலை நாகம் வந்துச்சு. நான் அப்படி விட்டு நம்ம மொக்கையாக இருக்கும். இது இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் இந்த இது. இப்போ கார் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து 55 வந்துடும். 55க்கு நம்ம எப்போதும் கரெக்டாக இருக்கணும் வெள்ளையில். 55 ஓகே, 55 எழுதியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது.
அப்புறம் வித்தியாசம் எழுதிருக்கீங்க. அந்த ஸ்கொயர் ஷேப் தப்பாக இருக்கு மக்களே. இங்கே வேறு வைன்னு எழுதணுமா? இதுங்கோ இது எப்படி கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி அதுலேயும் பண்ணி விட்டுருவோம். பண்ணல கரெக்டாக பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் இந்த இடத்துல வந்து தப்பாக பண்ணியிருக்கோம். அது பிரச்சனை நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த பச்சை எதுவும் ரொம்ப வருது. அந்த இடத்துல கருப்பு என்னங்க அது பெருசாக மாற்றிட்டு வேலை முடிஞ்சில. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கலாம் இது ஐஆர்இஎன் அதை போட்டுவிட்டு அதை வந்து நம்ம ப்ளூ கலரில் எடுக்கணும். எழுதி முடிப்போம். ஐஆர்இஎன் அப்புறம் இல்லை ஐஆர்இஎன் ஓடபிள்யூஇ ஐஆர்இக்கு வந்து நம்ம எள்ளு போடணும். அதுக்கப்புறம் ஒன்று போடணும் ஐஆர்இஎன் ஓடபிள்யூஇன்னு நினைக்கிறேன். டபிள்யூஇ ஸோ இது அங்கேயும் போட்டுருந்துச்சு. அதை நான் போட்டதெல்லாம் போட்டிருக்கேன், கவலைப்படாதீங்க. ஓகே கட் ஆகுது. எப்படியே ப்ளூ கலரில் மாற்றிட்டுலாம். கரெக்டாக இருக்கா? இப்போ வந்து அந்த அந்த கோடு மொத்தம்ல அந்த கோடை டியூண்டாக மாற்றணும். அந்த இடத்துல வந்து இ வந்து வித்தியாசமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். சொல்லுங்க. வந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களே. அங்கே விரல் மறைச்சிக்கிட்டே கிடக்கும். இது ஒரு பிரச்சனையா? நினைக்காதீங்க. இந்த இதே மாதிரி இதுக்கு போய் டாட் நான் உங்களுக்கு டாட்டு கேட்கலையே. எல்லாம் மாட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். கரெக்டாக வருங்க. இப்படி வச்சுட்டு இன்னொன்று ஜப்பான் ஃப்ளாக் வைக்கணும். எங்கடா இதுங்க இதுக்கெலாம் நான் போவேன். பெரிய பையன் வைக்கல இதெல்லாம் நான் சகிச்சிட்டு ஒழுங்காக வச்சு தான் ஆகணும். ஜப்பான் மட்டும் என்ன லாஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அதில் வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இடத்துல வந்து நம்ம சேஞ்சுன்னு எழுதிக்கணும். அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கார் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல வந்து நல்ல இப்போ வச்சு இப்போ நாங்கள் வந்துச்சு. இது வந்து நம்ம பச்சையும் ஆரஞ்சும் அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு ஆரஞ்சு ஒழுங்கு வைக்கவே முடியும். இருக்குது கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். உங்களுக்கு வெளியாயிருக்கும். என்னடா 14 நிமிஷத்துக்கு செவ்வாய் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். அது நானும் தெரியும் நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதிடாதீங்க மக்களே. எங்கே ஆறு இருக்கக்கூடாது. நீ தப்பு. இது போல் என்ன ஒரு இடத்துல அவ்வளோதான்.
என்னடா ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஓகே கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இங்கே எழுதணும். இல்லை இங்கேயுமே ஜப்பான் ஃப்ளாக் வைக்கணும். ஜப்பான் ஃப்ளாக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் வச்சு முடிச்சிடலாம். 2 சைடு 55 எழுதணும். அதே மாதிரி 2 சைடு ஜப்பான் ஃப்ளாக் வைக்கணும். இந்த ஃபெராரிக்காருக்கும் அந்த மாஸ்டாக்காருக்கும் மேட்ச் ஆகுது மக்களே. இதுமாதிரி சேம் தான் போல். சேமும் மாறியே இருக்குது. இந்த இடத்துலையும் மாறி எழுதி விட்டுறலாம். என்னது எண்ணா என்போ டபிள்யூஜி வேணும். அது இல்லை நீங்களாம் வரணும். இது ப்ளூ கலரில் மாற்றிடணும். நம்பரில் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. இது வர வெறியாகுது. எனக்கு கிட்ட பிடிக்க போகிறாங்க அப்படி வேலையை சீக்கிரமாக முடிச்சா சரி. நான் இந்த கார் வச்சு நம்ம வீடியோ போட்டு பார்ட் 2 வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போட்டுடுறேன். RENW வருமா? WGRO தான். RENOW கரெக்டாக ஓகே. விஷயம் கரெக்டாக எழுதியாச்சு. அப்புறம் பார்ட்ஸு அந்த இந்த ஃபாஸ்ட்லாம் போட முடியுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் தானே, யூடியூப் தானே அப்லோட் பண்ணிக்கிறேன். எப்படி வைக்கல அதெல்லாம் வரும். ஃபாஸ்ட் இது போட்டாச்சு 8 நிமிஷத்து 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதான் போட மாட்டேங்கிறேன். சரி அதை எப்படி போடணும் இல்லாட்டி சொல்லித்தாங்க, போட்டுறேன். மறந்து போச்சு மக்களே. சரி அதை கிட்டத்தட்ட முடிய போகிறோம். இப்போ 14 எழுதிட்டு ஒரு தாட்டி மட்டும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு அவங்களாம் வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இது அதை முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டை என்ட்ரு பண்ணிடலாம். சென்ட்ருங்கிற மாதிரி என்ட் பண்ணிக்கலாம். ஓடின்னு வச்சுட்டேன். இடத்துலேயும் ஓடின்னு வச்சிடணும். மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம முக்கியமான விஷயத்தை மறந்து போயிட்டேன். அது இப்போ சீக்கிரமாக பண்ணணும். ப்ரெஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து அந்த கோடு ஒன்று சொன்னல, இந்த இடத்துல வைக்கணும். எப்போ தாண்டிடுச்சா? இன்னும் எனக்கு 9 தான் மக்களே பண்ண முடியும். ஓகே முடிஞ்சக்கு சீக்கிரமாக பண்ணணுங்க. வேறு என்னென்ன இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் ப்ரோ கொஞ்சம் நேரம் ஸ்டக்கானியான்னு கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஆல்பமில் தெரியாமல் உள்ளே போயிட்டேன் வீடியோ போட்டுக்கிட்டேன். சரி நீங்களும் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். யாரோ தொட்டு ஆன்னு சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, அம்மா தான் தொட்டு